நண்பர்களுக்கு வணக்கம். காலையில் மணி 3 ஆகுது. கூட்டத்தை பாருங்கள், பிரியாணி சாப்பிட்றதுக்கு கூட்டத்தை பற்றியா? இன்னும் கூட்டம் வரும். பிரியாணி ஐஸ்கிரீம், பிரியாணி சாப்பிட்டு ஐஸ்கிரீம். இங்கே நசாத் பிரியாணின்னு ஒரு கடை இருக்குது. இங்கே வந்து சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். குஸ்கா தான் இருக்கா? பீஃபும் குஸ்கா தான் இருக்குது. எல்லாம் காலி. டைம் வந்துண்ணே, டைம் நீங்கள் வரணும்னா கரெக்டாக 12 to 2:30 வரணும். சாட்டர்டே நைட்டு. நெக்ஸ்ட் ஆஃப் காலையில் வந்து 4 to 5 கொஞ்சம் ஜனம் தான் இருக்கும். நைட்டு வந்தால் தான் குக்காவாக இருக்கும். சாட்டர்டே கம்பல்சரி 12 to 2:30 வாங்க. இப்போ கரெக்டாக இருக்கும். எல்லாமே நிறைய ரஷ் இருக்கும். எல்லா கடையிலையும் ரஷ் இருக்கும். நம்ம கடைன்றது எல்லா கடையும் ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா கடைக்கும் விரும்பி வர்றது பிரியாணி. எல்லா கடையிலையும் நல்லா எல்லாமே காலி. ஒரு குஸ்கா மட்டும்தான் இருக்குன்றார். ஃபுல்லாக அண்டவே காலி. அங்கே பாருங்கள், அவ்வளோ டபராக இறக்கியிருக்காங்க, அதுவும் காலி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தொடச்சி எடுத்துட்டாங்க. மணி 3 தான் ஆகுது, தொடச்சி எடுத்துட்டாங்க ஃபுல்லாக. தவாவும் ஃபுல்லாக காலி. ஸோ ஏர்லி மார்னிங் வரணும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லா குல்ஃபி. பாயை பார்த்துக்குங்க, பாய். ஸோ இது 2 கடை பக்கத்தில் ஃபேமஸ்ஸு. இதெல்லாம் பிரியாணி கடை, எந்த பிரியாணி கடை. அதே போனது ஆப்போசிட்டில் ஒரு குல்ஃபி கடை வச்சிருக்காரு. குல்ஃபி கடை சரிங்களா? பிரியாணியா செம. அதான் பாருங்க, பசங்க சாப்பிட்டு ஒரு குல்ஃபி சாப்பிட்டு செம்மையாக இருக்கு. அந்த கடை தான் செம. இப்படி வந்து அப்படின்னாலே சார்மினா பிரியாணி கடையும் ஒரு வாரமாக படுத்து எடுத்தல, சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்ட்டு. கடைசிலேயே கூட இருக்கும் ஃபுல்லாக. இதில் முக்கால்வாசி நிற்கிற கூட்டம் யாருன்னு பார்த்தோன்னா ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க தான். ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு டேரெக்டாக வரும். பாருங்கள், எங்கே பார்த்தாலும் பிரியாணி கடை தான். சென்னையில் இது ஒரு புது கல்ச்சராகவே ஆயிடுச்சு. புளியந்தோப்பில் உள்ள இந்த தெரு ஃபுல்லாகவே பிரியாணி தாங்க. இங்கே பாருங்கள், அந்த கடைசியில் ஒரு லைட் எரியுது, அங்கேயும் போய்ட்டுருவோம். எவ்வளோ பைக் நிற்கிது பார்த்தீங்களா? ஏர்லி மார்னிங் சென்னையோட லைஃப் இப்படி தான் இருக்கும். 3 மணிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க. பிபிஓ நைட் ஷிஃப்ட் கால் சென்டர்ஸ் போய்ட்டு வராங்க இல்லையா, ஐடி கால் சென்டர். அவங்கெல்லாம் இங்கே வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு சாப்பிட்டு போகிறது இங்கே வந்து இந்த ஏரியாவில் ஸ்பெஷலாகிடுச்சு. வாங்கிட்டு வந்து எங்களால் உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் பே பண்ணிவிட்டு. இப்போ தெருவோட முனையிலேயே கடை இருக்கிறதுனால அங்கேயே சாப்பிட்டு போயிடுவாங்க. தெரு உள்ளே ஒரு கடை இருக்குது, எங்கே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். தெருவுள்ள ஒரு கடையா, 2-3 இருக்குடா. மிக அருகாமையில் ஒரு தள்ளுவண்டி கடை ஒன்று இருக்குது. எங்கே நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. தள்ளுவண்டி கடை ஒன்று இருக்குது. ஹைரவா பிரியாணி சென்டர், மார்வா பிரியாணி சென்டரா. பாரு, இங்கே ஒரு கடை இருக்குது, இங்கே ஒரு கடை இருக்குது. தெரியல, வா பார்ப்போம், வாங்குவோம் வா. ஜிபே இருக்கு, வா. பிரியாணி கடை, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை. காசு வர போய் எவ்வளோங்க காசு? இந்த தெருவோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஃபேமிலியாக வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ இங்கே வந்து பீஃப் பிரியாணி தான் இருக்குது. நம்ம அப்படியே சிக்கன் பிரியாணி வேறு எங்கேயா இருக்கா போய் பார்க்கலாம். இந்த ஏரியாவில் கிடைக்கிற பிரியாணியோட டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்குறதே மந்தார இலைகள் தான். என்ன பிரியாணி வேணாலும் சரி தான் மந்தார இலையில் வச்சு கொடுப்பாங்க. ஒரு சில இலைகளில் மட்டும்தான், ஒரு சில கடைகளில் மட்டும்தான் வாழையில் வச்சு கொடுப்பாங்க. இந்த ஏரியா வந்து ரொம்ப ஸ்பெஷலு அப்படின்னா பீஃப் பிரியாணி தான். ஸோ இங்கே வந்து நம்ம சிக்கன் பிரியாணியை தேடுறது வந்து என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த ஸ்ட்ரீட்டோட ஸ்பெஷலை விட்டுட்டு நம்ம இன்னொன்று தேடுறது வந்து தப்பு. அதிகாலையில் 3:30 மணிக்கு அதிகாலையில் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஜீரண மண்டலம் சரியாக வேலை செய்யாதுன்றாங்க. ஆனால் என்ன பண்ணுறது,
மக்களோட உணவு பழக்க வழக்கங்களும் மாறிக்கிட்டு இருக்கு, வாழ்க்கை முறையும் மாறிக்கிட்டு இருக்கு. பாய் 2 குல்ஃபி கொடுங்க பாய். ஓகே சார். என்ன 50 ரூபாய் இருக்கு, 40 ரூபாய் இருக்கு, 70 ரூபாய் இருக்கு, 50 ரூபாய் சாப்பிட்டு கிடைக்குது. வாங்க. 2 பாய் 20 ரூபா 50 ரூபா 100 ரூபா போட்டு விடு. 100. அப்படியே கையில் கொடுங்க பாய், கையில் கொடுங்க. ஓகே ஸ்கேன் பண்ணுறேன். பண்ண மாட்டேன். 100 5134 சொல்கிறீங்களா ஏதாவது? நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு குல்ஃபி 70 ரூபான்னு சொல்லி 50 ரூபாய்க்கு கொடுத்தாரு பாய் நமக்கு. ஆனால் இங்கே சாப்பிட்டு குல்ஃபி சாப்பிட்றாங்க, அது வந்து ஒரு ட்ரெண்டியாகவே ஆயிடுச்சு. பிரியாணி சாப்பிட்டு வெத்தலை பீடா மாதிரி போடுவாங்க, இப்போ அது இல்லை, பிரியாணி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக குல்ஃபி வந்து பிரியாணினாலே குல்ஃபி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாக குல்ஃபி கடைகள் நிறையா இருக்குது. அதே மாதிரி டைமிங்கும் கொஞ்சம் மாறி இருக்கு.